கவர்மெண்ட் வந்து நாய் வளர்க்குறதுக்காக எனக்கு எந்த உதவியும் பண்ணல. ஆனால் நான் கவர்மெண்ட்க்கு வந்து ஷெல்டர் கேட்டு லெட்ரு போட்டேன். அது கூட என்ன ஆச்சுன்னு தெரியல. திரும்பவும் என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு ஷெல்டரும் ஃபென்சிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு ஒரு மனு போடலான்னு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற டாக்ஸ் வேற லேண்டுக்கோ இல்லை மற்றவங்க வீட்டுக்கோ போகாமல் என்னோட லேண்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து நான் வந்து ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அந்த ட்ரஸ்ட் பைலால தான் டாக்ஸ் வந்து அடாப்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வியாதியாக இருக்கிற டாக்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப ஸ்ட்ரீட்டில் விட்டுறது அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஆனால் ஸ்ட்ரீட்டில் விட்ட டாகும் இறந்து போகிறத பார்த்து தான் என்கிட்டயே சில டாக்ஸை வச்சுக்கிட்டேன். அது கூட அதிகப்படியான டாகை வைக்கல, கொஞ்சம் ஒரு டாக்ஸ் வச்சு ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமோ அதை வச்சுட்டேன். மீதிலாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரீட்டில் சர்வே பண்ணுறவங்கள அவங்கள நான் ஸ்ட்ரீட்லேயே விட்டுட்டேன். எங்கே விட்டனோ அங்கங்கே போய் ஃபுட் கொடுத்துட்ருக்கேன். எங்கெல்லாம் விட்டனோ அங்கே ஸ்ட்ரீட்டில் எங்கெல்லாம் விட்டனோ அவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு டெய்லி போய் ஃபுட் கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்படி இருக்கும்போது தான் குரல் வந்து தலையில் அடிபட்டிருக்கோம், இல்லைன்னா அவனுக்கு வந்து ரேபிஸ் வந்திருக்கும் அப்படி சொன்னாங்க. நான் குரலுக்கு வந்து ரேபிஸ் தடுப்பூசி எல்லாமே போட்டுட்டேன். அவனுக்கு வந்து எல்லா ஊசியும் போட்டுட்டேன். பட் ஆனால் அவனுக்கு ரேபிஸ் வந்துடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பயங்கர ஷாக்காக இருந்தது. ஆனால் ரேபிஸ் வர வாய்ப்பில்லை. அப்போ அவனுக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். தலையில் எப்படி அடிபட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் குரல் வந்து அந்த இடத்துல இல்லை. அடுத்து பார்த்தா குரல் வந்து அந்த இடத்துல இல்லை. அப்போ அவன் எங்கேயாச்சும் போய் இறந்துருப்பான் அப்படின்னு நினச்சேன். திரும்ப இன்னொரு டாக் பார்த்தேன். அவளுக்கு வந்து முதுகில் கடி இருந்துச்சு. நான் திரும்ப அந்த இடத்துல போய் பார்த்தப்ப அவள் இறந்து கிடந்தா. நான் அந்த இறந்து கிடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ரொம்ப மனத்தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அதே மாதிரி டாக்ஸ் வந்து அங்கங்கே இறந்து கிடக்குது. அது யாரும் வந்து அடக்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க, தூக்கி எங்கேயாச்சும் தூரம் போட்டுடுறாங்க. அந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏண்டா குரங்குகளை கூட என்ன பண்றாங்கன்னா கடவுள்னு சொல்லிட்டு குங்குமம்லாம் போட்டு பயபக்தியா அடக்கம் பண்றாங்க. கற்பூரம்லாம் ஏத்துறாங்க, அது ஏதோ சடங்குலாம் பண்றாங்க. ஆனா கூடவே இருக்கிற நாய்களை வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றதில்ல. நாயை வந்து வெறுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நாய் கடிச்சதுன்றாங்க. எனக்கு என்னன்னா நாய்களை ட்ரெயின் பண்ணணும், இன்னும் பல உயிர்களோட ட்ரெயின் பண்ணணும். அப்பதான் வந்து நாய்கள் வந்து ஆடையோ மாடையோ கடிக்காது. நம்ம பழக்கப்படுத்தாம விட்டுற ஸ்ட்ரீட்ல திரியிற டாக்ஸ் தான் வந்து அது என்ன வேட்டையாடுற குணத்தினால அட்டாக் பண்ணும். பழக்கப்பட்ட நாய்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேட்டையாடாது. மற்ற மிருகங்கள் கிட்ட இருந்து நம்முடைய ஆடு மாடுகளை வந்து காப்பாற்றும். அப்போ நான் நினைச்சது பல்லுயிர் காப்பகம் அமைக்கணும். இங்கே வந்து ஒரு மருத்துவமனை இருக்கணும் அப்படிங்கிறது தான். குரங்குள்ள போயிடுச்சு. அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணுறேன்.